ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்க ஒரு பெண் பக்தர் வந்திருந்தாள். சுவாமி, என் மகன் இனிப்புகள் அதிகம் சாப்பிடுகிறான். இதனால் அவனது பற்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. நான் சொன்னால் கேட்க மாட்டான். நீங்கள் அவனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என கோரிக்கை வைத்தாள். சரி அம்மா, இப்பொழுது நீங்கள் வீடு திரும்பி அடுத்த மாதம் மீண்டும் இங்கு வாருங்கள் என்று பதிலளித்தார் ராமகிருஷ்ணர். ஒரு மாதம் கடந்தது. அந்த பெண் பக்தர் மீண்டும் அங்கு வந்தாள். அப்பொழுது அந்த பெண் பக்தரின் மகனான சிறுவனுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அறிவுரை கூறினார். விடைபெறும்போது தயக்கத்துடன் அந்த பெண் பக்தர், சுவாமி, இப்பொழுது நீங்கள் கூறிய அறிவுரையை போன மாதமே சொல்லியிருக்கலாமே என்று வினாவினாள். அம்மா, எனக்கும் இனிப்பு சாப்பிடும் பழக்கம் உண்டு. இந்த ஒரு மாதமாக நான் இனிப்பு சாப்பிடவில்லை. அதை விட்டுவிட்டேன். நான் ஒருவருக்கு அறிவுரை சொன்னால் முதலில் அதற்கு நான் தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். வங்காளத்தில் பிறந்த திரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் ஆன்மீகத்தில் பெரும் பற்று உடையவராக திகழ்ந்தார். பல மதங்களை ஆராய்ந்து அனைத்து மதங்களும் ஒரே உண்மையை வெவ்வேறு வழிகளில் அடைவதற்கான பாதைகள் என்றார். இவரின் போதனைகள், கடவுள் ஒருவரே, அவர் பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகிறார். எல்லா மதங்களும் ஒரே இலக்கை நோக்கி செல்கின்றன. சகிப்புத்தன்மை, சேவை மற்றும் தன்னலமற்ற அன்பு ஆகியவை முக்கியம். தன்னலமற்ற சேவை மூலம் நாம் கடவுளை அடையலாம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தனது ஆன்மீக குருவாக ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஏற்றுக்கொண்டார். இவர் ராமகிருஷ்ண இயக்கம் எனும் அமைப்பை உருவாக்கினார். இன்றும் இந்த அமைப்பு உலகம் முழுவதும் அறம்சார் ஆன்மீக பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது.